ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விஜயகாந்த் அண்ணா இறந்துட்டாருன்ற விஷயம் கேள்விப்பட்டேன். மன்னிச்சிடுங்க அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்கண்ணே. என் ரோல் மாடலே நீங்க தான். கேப்டனிடம் மன்னிப்பு கேட்ட விஷால். கண்ணீர் மல்க பேசிய வைரல் வீடியோ. கடந்த 1979ஆம் ஆண்டு MA காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமாகிய விஜயகாந்த் தனது நடிப்பு மற்றும் குணத்தினாலும் ஏராளமான நண்பர்களையும் ரசிகர்களையும் தன்வசப்படுத்தி இருக்கிறார். இதனால் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகராக வலம் வந்த விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக பணியாற்றியது மட்டுமல்லாமல் அரசியலிலும் அடி வைத்தார். அதன்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு முன்னேறி சென்றார். இவ்வாறு அரசியல் அதிர்வலைகளை உண்டு செய்து கொண்டிருந்த விஜயகாந்திற்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக உடல்நிலை பாதிப்படைந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த அவரின் குடும்பத்தார் விஜயகாந்திற்கு மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்து வந்தாலும் அவரின் உடல் நலத்தில் பெரிய முன்னேற்றம் இல்லை. அவ்வப்போது அவரின் புகைப்படங்கள் வெளியாகும். ஆனால் அந்த புகைப்படங்களை பார்த்த பின்பு ரசிகர்கள் மேலும் அதிர்ச்சியில் உறைந்து விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் உடல்நலம் குறித்து அவ்வப்போது வதந்திகளும் பரவி வந்தது. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் விஜயகாந்தை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளதாக செய்திகள் வெளிவந்தது. அப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் மறுபடியும் உடல்நலம் தேறியதாக அவரின் குடும்பத்தார் அறிவித்தனர். அப்போது விஜயகாந்த் உடல்நலத்தோடு கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தொண்டர்களின் கவலை துடைத்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மறுபடியும் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக மியாட் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று இருப்பதாக கூறியுள்ளனர். இதனால் தீவிர சிகிச்சையில் இருந்து வந்த அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதனால் அவருக்கு வெண்டிலேட்டர் பொருத்தி தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டிசம்பர் 28ஆம் தேதி அதிகாலை சிகிச்சை பலனின்றி விஜயகாந்த் உயிரிழந்தார். இதனால் அவரின் குடும்பத்தினர், நண்பர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் என பலரும் பெரும் துயரத்தில் மூழ்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரை பிரபலங்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் விஷால் கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்துவிட்டதாக கேள்விப்பட்டதாக தொடங்கும் அவர் துக்கம் தாழாமல் அழுது கொண்டே அண்ணா மன்னிச்சிடுங்கன எனவும் இந்த நேரத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும் எனவும் கூறி அழுகிறார். இவ்வாறு அழுதபடி சுமார் 3 நிமிடங்கள் பேசும் விஷால், நான் இப்போது உங்களின் வழியைத்தான் சினிமாவில் பின்பற்றுகிறேன் எனவும் அதனால்தான் தனது அலுவலகத்திற்கு வருபவர்களுக்கு பசியார உணவு கொடுத்து வருகிறேன் எனவும் அழுது கொண்டே கூறியிருக்கிறார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாகி வருகிறது. விஜயகாந்த் அண்ணா இறந்துட்டாருன்ற விஷயம் கேள்விப்பட்டேன். மன்னிச்சிடுங்க, முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க. சத்தியமாக இந்த நேரத்தில் நான் உங்க பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புலாம் இருக்குமா, என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் நல்லது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு யார்கிட்டயும் இந்த ஒரு கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன், சத்தியமா சொல்றேன். ஏன்னா உங்க அலுவலகத்துல 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோடு வந்தா நீங்க சோறு போட்டு அனுப்புவீங்க. அதேதானே நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். உங்களோட உதவி பண்ணியிருக்கீங்க. ஒரு
அரசியல்வாதியோ ஒரு தலைவரோ இழந்ததுதான் என்னால ஜீரணிக்க முடியலன்னு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.